இந்திய அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போதே தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்டன. இந்தியா ஒரு கூட்டாட்சி இல்லை, அது ஒரு ஒற்றையாட்சிதான். நான் தமிழன் என்று பதிவு செய்து கொள்ளக்கூடிய உரிமை இல்லை. நேஷனாலிட்டி என்று இருக்கக்கூடிய இடத்தில் இந்தியன் என்றுதான் நிரப்புகிறார்களே ஒழிய தமிழ் இனம், தமிழ் தேசிய இனம் என்று கூறிக்கொள்ள இங்கே அனுமதி இல்லை. தமிழ்நாட்டினுடைய இந்த தாயக பகுதி மீது தமிழர்களுக்கு உரிமை இல்லை. இந்திய அரசியல் சட்டம் கூறு 3 படி தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பை பிரிக்கலாம், உடைக்கலாம், சிதைக்கலாம், பிற மாநிலங்களுக்கு பங்கு வைக்கலாம், ஒரு மாநிலத்து மக்களை கேட்காமலே அந்த மாநிலத்தின் பெயரையே மாற்றலாம் என்று இருக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும், அதிக உரிமைகள் மாநிலங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஆனால் முதலுக்கே மோசம் என்பது போல இருக்கும் அதிகாரங்களை கூட மோடி அரசாங்கம் பறிமுதல் செய்து கொண்டிருக்கிறது. 1950 இந்த இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது என்னென்ன அதிகாரங்கள் நமக்கு இருந்தனவோ அவை பல அதிகாரங்கள் இன்று பறிக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலங்களுக்கு சொற்ப அதிகாரங்கள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மாநிலத்தின் முதல்வராக ஆவதன் மூலமாக இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை எல்லாம் பாதுகாத்து விட முடியாது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். மக்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து வைத்தால் ஒரு நியமன ஆளுநர் போட்டி அரசாங்கம் இங்கே நடத்துகிறார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக அவர்கள் பல மசோதாக்களை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் அந்த மசோதாக்களை ஆளுநர் கிடப்பிலே போடுகிறார். அவரிடம் கெஞ்சி கூத்தாடி அவரிடம் ஒப்புதல் பெற்றால்தான் அது சட்டம். அப்படி என்றால் ஒரு சட்டத்தை ஏற்றிக்கொள்ளக்கூடிய அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு இல்லை. அதுபோல நிர்வாக அதிகாரம் இல்லை. ஐஏஎஸ், ஐபிஎஸ் இரண்டுமே ஒன்றிய அரசினுடைய பணிகள் தான். அது நமக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளை ஒன்றிய அரசு கடன் கொடுத்திருக்கிறது. நிர்வாக அதிகாரம் என்பது ஒரு மாநில ஆளுநரிடம் இருக்கிறதை ஒழிய முதல்வரிடம் இருப்பதாக தெரியவில்லை. பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் ஆளுநரை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுத்து வருகின்றன. ஒரு கல்வி உரிமை என்பது தமிழ்நாட்டுக்கு இல்லை. நாம் நினைத்ததை இந்த மக்களுக்காக நாம் ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து கற்பிக்க முடியல. தேசிய கல்விக் கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி தமிழ்நாட்டை வற்புறுத்துறாங்க. இந்தியா ஒரு தேசமே இல்லை என்ற நிலையில எங்கிருந்து தேசிய கல்விக் கொள்கை வரும்? அவர்களுடைய கல்விக் கொள்கையை, ஆரியத்தை முன்னிறுத்துகிற கல்விக் கொள்கையை, இந்துத்துவத்தை முன்னிறுத்துகிற கல்விக் கொள்கையை, இந்தி சமஸ்கிருதத்தை வலியுறுத்துகிற அந்த கல்விக் கொள்கையை, இந்தியாவினுடைய அந்த பன்மைத்தன்மையை அடித்து நொறுக்கி ஒற்றைத்தன்மையாக ஆக்கக்கூடிய அந்த ஒரு வல்லாட்சியை மெல்ல மெல்ல இங்கே புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஒட்டுமொத்தமாக அனைத்து பண்பாடுகளின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வரி வருவாய் அந்த உரிமையாவது நமக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. ஜிஎஸ்டி என்று இந்திய ஒன்றிய அரசு எல்லாத்தையும் வசூலிச்சுக்கிட்டு போகுது. தமிழ்நாட்டுக்குரிய பங்கை தர மறுக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் காலத்தில் கூட கிழக்கிந்திய கம்பெனி ஆற்காடு நவாபிடம் வரி வசூல் உரிமையை பெற்றாலும் கூட நவாபுக்கு உரிய தொகையை ஆண்டாண்டு சரியாக கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த நிலைமை கூட இன்று இல்லை. தமிழ்நாட்டினுடைய பங்குக்காக தமிழ்நாடு அரசு கெஞ்சி கிடக்கிறது. ₹1 நாம் இந்திய அரசுக்கு வரி கொடுத்தால் 29 பைசா தான் நமக்கு திரும்ப கிடைக்கிறது. இப்படி வசூல் பண்ணக்கூடிய அந்த வரி பணத்தை உத்தரப்பிரதேசத்துக்கு செலவு செய்கிறார்கள். அவர்களுக்கு ₹1க்கு ₹3 செலவு செய்யப்படுகிறது. பீகார் ₹1 வரி செலுத்தினால் ₹7 அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. நம்முடைய வரிப்பணத்தை நமக்கு செலவு செய்து கொள்ள இங்கே அனுமதி இல்லை. தமிழர்களுடைய தொன்மை உலகம் பூரா பேசுது. சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் அகழ்வாய்வு 2014-15 தொடங்கப்பட்டது. அமர்நாத் ராமகிருஷ்ணா அதை தொடங்கினார்.
அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தமிழர்களுடைய தொன்மைக்கு ஏராளமான சான்றுகள் கிடைத்தன. இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணா பல இடங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டார். ஆனாலும் அந்த தொடக்கத்தில் அவர் செய்த அந்த ஆய்வுக்கான அறிக்கையை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். அவர் கருத்துப்படி கிமு 8ஆம் நூற்றாண்டுல இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு தொடங்குகிறது. அதுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த அறிக்கையை ஏற்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை சொல்லுது. கிமு 8ஆம் நூற்றாண்டெல்லாம் போடாத, கிட்டத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று திருத்த வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. அப்ப நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நமக்கு கல்வி உரிமையும் இல்லை. உதாரணமா பாருங்க, நீட் தேர்வு வேண்டாம் என்று எல்லா மக்களும் சொல்றோம். தமிழகத்துல எல்லா கட்சிகளும் சொல்லுது, எல்லா அமைப்புகளும் சொல்றாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம் என்று நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றினார்கள். ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். அப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு இருக்கணும் என்று சொல்பவர்கள் இங்க யாருமே இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்று இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட வேண்டாம்னு சொல்லி அங்க பேசுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீட் இருக்க வேண்டும் என்று இந்திக்காரர்கள் விரும்புகிறார்கள். அப்ப நம்முடைய விருப்பத்தை யார் முடிவு செய்கிறார்கள் என்றால் இந்தி மாநிலங்கள் முடிவு செய்கின்றன. நாடாளுமன்றத்தில் 543 பேர் கீழவையில், அதுல 255 பேர் இந்திக்காரர்கள். அவர்கள் தான் முடிவு செய்கிறாங்க. மேலவையில் 245 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல 114 பேர் இந்திக்காரர்கள். அவர்கள் நிரந்தர மெஜாரிட்டி. அவர்கள்தான் இந்தியாவில் முடிவெடுக்கிறார்கள். நாம் பார்வையாளராக இருக்க முடிகிறது. நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிபோய் இருக்கின்றன. வாக்குரிமை பறிக்கப்படுகிறது. இப்பொழுது பத்திரிகைகளை பார்த்திருப்பீங்க, பீகார்ல 65 லட்சம் பேருடைய வாக்குரிமை தீர்த்து கட்டிட்டுது தேர்தல் ஆணையம். பாஜகவினுடைய ஒரு கிளையாக தேர்தல் ஆணையம் இந்தியாவில் இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல 35 லட்சம் பேர் வெளிமாநிலத்துக்கு போயிட்டாங்க, ஒரு 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுது. இதெல்லாம் எவ்வளவு கேலி கூத்து. மகாராஷ்டிராவில் 55% வாக்கு பதிந்தது என்று செய்தி கொடுத்தாங்க. செத்த நாளைக்குள்ளாத அது 67% வாக்குப்பதிவு என்று எப்படி மாறும்? ஒரே வீட்டில் 180 பேருக்கு வாக்கு அங்க பதிவு இருக்கிறது. ஒரு வீட்டில் 180 பேருக்கு முகவரி தரப்பட்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச உரிமைகளையும் மாநிலத்திலிருந்து பறித்து விடக்கூடிய அபாயகர சூழல் இருக்கிறது. அந்த மாநில முதல்வர்கள் சில மாநிலங்களில் எதிர்க்கிறார்கள். அவர்களை அச்சுறுத்துது. 5 வருடம் சிறை தண்டனை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்து 30 நாள் சிறையில் இருந்தால் அதுக்குள்ள பிணை கிடைக்கலன்னா 31வது நாள் பதவி பறிக்கப்படும் என்று ஒரு மசோதா. அதுதான் 130வது சட்ட திருத்தமாக இப்ப ஏற்கப்பட இருக்கிறது. பாராளுமன்ற கூட்டுக்குழுவிடம் அந்த மசோதா இப்போது இருக்கிறது. அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். எந்த மொழியும் வாழக்கூடாது, இந்தி சமஸ்கிருதம். எந்த இனமும் தனி அடையாளம் வைத்திருக்க கூடாது. ஒரே அடையாளம் தான். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே மதம். மிக அபாயகரமான ஒரு நிலையை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. மாநில சுயாட்சி கோரிக்கைகளை 1974 தீர்மானமாக தமிழ்நாடு கேட்டது. 51 ஆண்டு ஆயிட்டுது. மாநில சுயாட்சியை வழங்கப்பட்டாலும் கூட தேசிய இனங்களுடைய மொழிவழி இனங்களினுடைய அத்தனை விருப்பங்களையும் தேவைகளையும் மாநில சுயாட்சியை தீர்மானித்து விடாது, தந்து விடாது. நிதி ஆதாரங்களும் நிர்வாக உரிமைகளும் அதுல வந்துடும். ஆனால் இன அடையாளம், இன உரிமை என்பது அதில் வராது. இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் முற்றதிகாரம் என்பது. அதுதான் நம்முடைய இலக்கு. அதை முன்வைத்துதான் இப்போது இந்த பரப்புரை பயணம் நடத்தப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் இந்த பரப்புரையை வரவேற்று வாழ்த்த வேண்டும், ஆதரிக்க வேண்டும். ஆகஸ்ட் 31ஆம் தேதி பெரம்பலூரில் நடைபெற இருக்கக்கூடிய நிறைவு பொதுக்கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.